பிரகாஷ்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் போலான்னு சோலோவா கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதே கொஞ்சம் லேட் ஆனதுனால, சரி நைட்டே ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நைட் ட்ராவல் அவருக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால அவர் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாரு. வீட்ல எல்லாரும் தடுக்குறாங்க, "நைட்ல போவாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும், "இல்ல நான் போயிட்டு வரேன். எனக்கு நைட் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ஜாலியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஹில் ஸ்டேஷன்ல போக ஆரம்பிக்கிறாரு, ஹில் ஸ்டேஷன நோக்கி. அப்ப ஹில் ஸ்டேஷன ரீச் ஆனோன, லைட்டா மழை பெய்ய ஆரம்பிக்குது. சரி நம்ம எப்படியாச்சும் மலைய கடந்து போயிருவோம். மழை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹில்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மழை பெய்யுது. இதுக்கு மேல அவரால வண்டி ஓட்டவே முடியல. இங்க எங்கேயாச்சும் ஹோட்டல் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஹோட்டலும் இல்ல. எந்த கடையும் இல்ல. ரொம்ப காலியா இருக்கு. ரொம்ப இருட்டா இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரு ஹோட்டல் பார்க்குறாரு. அந்த ஹோட்டல் ரொம்ப பழமையா இருக்கு. யாருமே இல்லாத மாரி, யாருமே யூஸ் பண்ணாத மாரியே இருக்கு. சரி, இப்போதைக்கு இங்க கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள ஒரு வயசானவர் ரொம்ப சோகமா, ரொம்ப வெளுத்து போய் உட்கார்ந்துருக்காரு. அவர்ட்ட போய் "இங்க ரூம் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, இருக்கு சார். ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. 203" அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம இந்த ரூமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூம புக் பண்றாரு. அவரு அந்த ரூம புக் பண்ணோன லைட் எல்லாம் ஃப்ளிக்கர் ஆரம்பிக்குது. இதோட பார்ட் 2 கன்டினியூவேஷன் வேணுமா? மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.